இன்றைக்கி வந்து என்ன யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் இருக்க ஆண்ட்ராய்ட் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிக்சரோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணலாம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேலே வந்து செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரீன் காஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 100ல் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேச்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து மூவ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கீழே வந்து பிக்சர் ரீசெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிக்சரோட கலர் வந்து ரீசெட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிவி வந்து வேறு லெவலில் இருக்கும். செகண்ட் மெத்தட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு டிவி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 1 இயரோ இல்லை 2 இயரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேஸாக டிவி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிவியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக டிவி ஆன் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பக்ஸ் இருக்கும். டிவி வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆகும். நான் சொல்கிற செட்டிங்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் டிவி வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அந்த செட்டிங்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் டிவியில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஆல் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்சசிபிலிட்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அபோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபேக்ட்ரி ரீசெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், டெலிட் எவரிதிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் பின்கோடுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 1 2 3 4 வந்து என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட டிவி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.